அல்லாஹு 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 அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். சமூக நீதியை வெளிப்படுத்தக்கூடிய இறைத்தூதருடைய செய்திகளில் மிக முக்கியமானது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த நபிமொழி. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இறைவன் கூறுவதாக, என் அடியானே, அநீதத்தை என் மீது நான் தடை செய்து கொண்டேன், உங்களுக்கு மத்தியிலும் தடை செய்திருக்கிறேன். அதனால் உங்களில் ஒருவருக்கு ஒருவர் ஃபலா ததாலமு, அநீதம் செய்யாதீர்கள், அநீதம் செய்து கொள்ளாதீர்கள் என்று இறைவன் கூறுவதாக இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அநீதம் செய்வதை இறைவன் தனக்குத்தானே தடை செய்து கொண்டான். அநீதம் செய்வது அவனுடைய குணம் அல்ல. இரக்கத்தை இறைவன் தன் மீது கடமையாக்கிக் கொண்டான். நீதம் செலுத்துவதை தன் மீது இறைவன் கடமையாக்கிக் கொண்டான். அநீதம் செய்வதை இறைவன் தனக்கு தடை செய்து கொண்டான். ஒமா ரப்புக பிதல்லாமில் அபீத், இறைமறை சொல்லுகிறது, அடியார்களுக்கு ஒருபோதும் இறைவன் அநீதம் செய்ய மாட்டான். மீண்டும் சொல்கிறேன், அடியார்களுக்கு ஒருபோதும் இறைவன் அநீதம் செய்ய மாட்டான். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வானங்கள் பூமிகளில் உள்ள மனிதர்களுடைய செயல்களுக்கு ஏற்ப அவர்கள் செய்த பாவங்களுக்கு ஏற்ப தண்டனையை இறைவன் கொடுக்க நாடினால் வேதனையை தண்டனையைத்தான் இறைவன் கொடுப்பானே தவிர அநீதம் செய்வதில்லை. அதுபோலத்தான் வானங்கள் பூமிகளில் உள்ள மனிதர்கள் எல்லோர்களுக்கும் அவரவர்களின் நன்மைகளின் காரணமாக கூலியை கொடுக்க இறைவன் நாடினால் அவர்கள் செய்த செயலை விட சிறந்த முறையில் தான் அவர்களுக்கு இரக்கம் காட்டி கூலி கொடுப்பானே தவிர அநீதம் செய்ய மாட்டான் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இறைவன் தன் மீது அநீதத்தை தடை செய்து கொண்டான். அதை மக்களுக்கு மத்தியிலும் தடை செய்து கொண்டான். உங்களுக்கு ஒருவருக்கொருவர் அநீதம் செய்யாதீர்கள் என்ற அறிவுரையை இறைவன் தன்னுடைய இறைத்தூதரின் வாயிலாக எமக்கு தெளிவுபடுத்துகிறான். மனிதர்களில் பெரும்பான்மையான மக்கள் அநீதம் செய்யக்கூடியவர்களாகத்தான் தங்களை ஆக்கிக் கொள்கிறார்கள். படைப்புகளில் பலர் தன்னை படைத்த இறைவனுக்கு அநீதம் செய்கிறார்கள். இணை வைப்புதான், படைத்த இறைவனோடு ஒருவர் இணையாக்கி வணங்குதல் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநீதத்தில் மிகப்பெரிய அநீதி. இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், இணை வைப்புதான் மகத்தான அநீதி. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபலை அழைத்து கேட்டார்கள், முஆதே, படைப்புகள் படைத்தவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? படைப்புகள் படைத்தவனுக்கு செய்ய வேண்டிய கடமை முஆதே, அவனை வணங்குதல், அவனுக்கு ஒருவரையும் இணையாக்காமல் இருத்தல். முஆதே, படைப்புகள் இதை செய்தால் படைத்தவன் அந்த படைப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமை நீதி என்ன தெரியுமா? இறைவனை வணங்கி அவனை இணையாக்காமல் இருந்தால் அவனை ஒருபோதும் இறைவன் தண்டிக்க கூடாது, வேதனை செய்யக்கூடாது. முஆதே, அதுதான் இறைவன் அவர்களுக்கு காட்டக்கூடிய நீதி என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த நீதிக்கு மாற்றமாக படைத்தவன் ஒருவன் இருக்க, உணவளிப்பவன் ஒருவன் இருக்க, அவனை படைத்து பரிபாலிப்பவன் ஒருவன் இருக்க, படைப்புகள் இன்னொருவரை இறைவன் என்று அழைப்பதுதான் அநீதத்தில் மிகப்பெரிய அநீதி என்பது இறைத்தூதருடைய வார்த்தையாகும். மனிதன் படைப்புகளுக்கு அநீதம் செய்கிறான். படைப்புகளில் பெற்றோர்களுக்கு மனிதன் அநீதம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அவர்களுக்கு நடக்க வேண்டிய முறைக்கு மாற்றமாக நடந்து மனைவி கணவனுக்கு, கணவன் மனைவிக்கு, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு, உறவுகளுக்கு, நண்பனுக்கு, அண்டை வீட்டாருக்கு, தன்னுடைய நெருக்கமானவர்களுக்கு, விலகி இருப்பவர்களுக்கு, பிரமதத்தார்களுக்கு, சகோதரர்களுக்கு என எல்லா தரப்பிலும் அநீதம் தான் இந்த உலகத்தில் மிகைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் தனக்குத்தானே அநீதம் கூடாது என்றார்கள். இறைத்தூதரிடத்திலே பலர் வந்து முறையிட்டார்கள், இறைத்தூதரை ஒருவர் இரவு முழுக்க வணங்குகிறார், உறங்கவில்லை. ஒருவர் திருமணம் செய்யாமல் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் வணக்க வழிபாட்டில் கழித்துக் கொண்டிருக்கிறார். ஒருவர் நோன்பை நோற்றுக் கொண்டு இருக்கிறார், பசித்து அவர் உணவை உண்ணாமல். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோர்களையும் அழைத்து சொன்னார்கள், அநீதம் செய்யாதீர்கள், நேர்மையை நிலைநாட்டுங்கள், நீதியை நிலைநாட்டுங்கள். உங்கள் கண்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, உங்கள் உடலுடைய கடமை இருக்கிறது. நான் உங்களில் இறைவனை அதிகமாக பயப்படக்கூடியவன், நானே திருமணம் செய்கிறேன், நானே நோன்பை நோக்கிறேன், வருகிறேன், நானே உபரியான கடமைகளை நிறைவேற்றுகிறேன், விடுகிறேன். நான் உங்களை விட இறைவனை பயப்படக்கூடிய நானே நீதியில் நடக்கும் போது நீங்கள் எப்படி அநீதம் செய்யலாம் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மனைவிக்கு அநீதம் செய்யக்கூடியவர்களை பார்க்கிறோம். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்தாரிடத்திலே சிறந்தவர், நான் என் குடும்பத்தாரிடத்திலே சிறந்தவன். நீங்கள் இந்த உலகத்திலே சிறந்தவராக வாழ வேண்டும் என்றால் உங்களுடைய குடும்பத்தில் சிறந்தவராக வாழுங்கள், அதில் அநீதம் செய்து விடாதீர்கள் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதன் பிறருடைய பாவங்களை, பிறருக்கு பாவம் செய்வதன் மூலமாக, பிறருடைய உள்ளத்தை நோவினை செய்வதன் மூலமாக, பிறருடைய சொத்துக்களை சூறையாடுவதன் மூலமாக, பிறருடைய உரிமைகளை பறிப்பதன் மூலமாக ஒரு மனிதன் அநீதம் செய்து கொண்டிருக்கிறான். இவை அனைத்தையும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஆத் இப்னு ஜபலை யமன் தேசத்திற்கு அனுப்பும் போது மிக முக்கியமான செய்தி, இத்தகி தஅவத்தல் மதுலூம். முஆத், அநீதம் செய்யப்பட்டவனுடைய பிரார்த்தனையை பயந்து கொள். ஒருவன் அநீதம் செய்யப்பட்டிருக்கிறான் என்றால் அவன் இறைவனை அழைத்தால் இறைவா என்ற ஒரு வார்த்தை போதும். அவனுக்கும் இறைவனுக்கும் இடையில் எந்த ஒரு திரையும் கிடையாது. அவன் கேட்டால் இறைவன் கொடுப்பான். அநீதம் செய்யப்பட்டவன் கரத்தை ஏந்தி விட்டால் போதும், அவ்வளவுதான்.
அநீதம் செய்தவன் அழிந்து விடுவான். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அநீதம் செய்பவனுக்கு இறைவன் அவகாசத்தை அளித்து கொண்டு இருப்பான். அவனை பிடிக்க நாடினால், அநீதம் செய்தவனை தண்டிக்க நாடினால் அவ்வளவுதான். தண்டனை கொடுக்கும் வரைதான் அவனுக்கு இரக்கம். தண்டனையை கொடுக்க நாடிவிட்டால் உலகத்திலேயே அவ்வளவுதான், அழிந்து விடுவான். இறைவனை விட்டு அவனை தப்பிக்க முடியாது என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபிசீனிய நாட்டில் நடந்த ஏதாவது ஆச்சரியப்படுத்தக்கூடிய செய்தி இருந்தால் சொல்லுங்கள் என்று நபித்தோழர்களிடத்தில் கேட்டபோது ஒரு நபித்தோழர் சொன்னார், இறைத்தூதரே, ஒரு வயதான ஒரு பெண்மணி தன்னுடைய தோளில் தண்ணீர் பாத்திரங்களை சுமந்து கொண்டு நடந்து சென்று கொண்டிருந்தாள். அப்போது அங்கிருந்த வாலிபர்கள் அந்த தண்ணீர் பாத்திரத்தை அந்த பெண்ணை இழிவுபடுத்துவதற்காக தட்டிவிட்டு அந்த பெண்ணையும் கீழே தள்ளிவிட்டார்கள். கால் வழிக்கு அந்த பெண் கீழே விழுந்தவள் எழுந்து ஒரு வார்த்தை சொன்னால், இறைத்தூதரே, அது எங்களை ஆச்சரியப்படுத்தியது. என்னை அநீதம் செய்தவனே, நாளை மறுமை என்ற ஒரு நாள் வரும், இறைவன் சிம்மாசனத்தை அமைப்பான். முதலாவவர் முதல் இறுதியான மனிதர் வரை எல்லோரைகளையும் ஒன்று கூட்டுவான். நாவுகள் சீலிடப்பட்டு கரங்கள் தோள்கள் பேசும். அந்த நேரத்தில் இறைவனுக்கு முன்னால் என்னுடைய சிம்மாசனம் இருக்கும்போது உனக்கும் எனக்கும் நடந்த இந்த அநீதி அங்கே பேசப்படும். அப்போது பார்த்துக் கொள்கிறேன் உன்னை என்று சொன்னாள். அந்த செய்தி என்னை ஆச்சரியப்படுத்தியது. இறைத்தூதர் சொன்னார்கள், அந்த பெண் உண்மையைத்தான் சொன்னாள். பலமில்லாத அந்த பெண் பலமுள்ள மக்கள் இருக்கும்போது இரக்கம் காட்டப்படாமல் இருக்கும்போது இறைவன் எப்படி அந்த சமூகத்திற்கு இரக்கம் காட்டுவான் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதியின் குரலை சொன்னார்கள். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தைக்கு பல அறிஞர்கள் விளக்கம் சொன்னார்கள். இந்த பூமி முழுக்க நீதியால் நடக்கப்பட்டால், அது இறைமறுப்பாளர்கள் ஆட்சி செய்யப்பட்டால் கூட அந்த பூமி நடக்கும், அந்த பூமி இயங்கும். ஆனால் பூமி முழுக்க அநீதம் மேலோங்கிவிட்டால் அதை ஆட்சி செய்பவர்கள் இறைவனை நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்களாக இருந்தாலும் இறைவன் ஒருபோதும் அந்த சமூகத்தை வழிநடத்த விடமாட்டான் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தைக்கு விளக்கமாக பல அறிஞர்கள் சொன்னார்கள். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அநீதத்தை பயந்து கொள்ளுங்கள், அதுதான் மறுமையில் இருக்கக்கூடிய இருள்களில் மிக மிக அதிகமான இருளாகும் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பூமியில் இருக்கக்கூடிய சில பாவங்களுக்கு தண்டனையை இறைவன் விரைவாக முற்படுத்துவான், அதை விரைவாக கொடுக்க வேண்டும் என்று இறைவன் நாடுவான். அதில் ஒன்று பெற்றோர்களுக்கு மாறுபட்டு நடத்தல், இன்னொன்று அநீதம் செய்தல். அநீதம் செய்பவனுக்கு நீதியை நிலைநாட்ட இறைவன் நாடுவதை தான் விரும்பி நாடுகிறான், விரைவாக அவனுக்கு செய்வதை என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் பரம ஏழை என்பவன் யார் தெரியுமா? நன்மைகளை சுமந்து வருவான், மூட்டைகளாக மலைகளாக நன்மைகளை சுமந்து வருவான். சுமந்து வரக்கூடியவனுக்கு பின்னால் வரிசையாக மக்கள் நிற்பார்கள். அது அவருடைய குறையை பற்றி பேசியிருப்பான், ஒரு உரிமையை பறித்திருப்பான், செல்வத்தை சூறையாடி இருப்பான், மனதை காயப்படுத்தி இருப்பான், இப்படி மனிதர்களுக்கு அநீதம் செய்து இருப்பான். அந்த நீதியை நிலைநாட்டுவதற்காக அநீதம் செய்தவனுடைய நன்மைகளை எடுத்து செய்யப்பட்டவர்களுக்கு இறைவன் வழங்குவான். எல்லா நன்மைகளும் வழங்கப்பட்டு எந்த நன்மையும் அவர்களுக்கு கொடுப்பதற்கு இவன் செய்த அந்த செயலுக்கு பகரமாக கொடுப்பதற்கு இல்லாத பட்சத்தில் அவர்களுடைய பாவங்கள் அவர்களுடைய குற்றங்கள் அனைத்தையும் இவன் மேல் சுமத்தி இவனை நரகத்திலே தூக்கி வீசுவான். நன்மைகளை சுமந்து வந்த இவன் அநீதத்தின் காரணமாக இறைவன் நீதி செலுத்துவதால் நரகத்தில் தூக்கி வீசப்படக்கூடிய இவன்தான் பரம ஏழை என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒருவன் அழைத்தால் அந்த அழைப்பிற்கு இறைவன் பதில் கொடுப்பான் என்றால் அது அநீதம் செய்யப்பட்டவன் அழைத்தால் அந்த அழைப்பிற்கு தான் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய பிரார்த்தனையில் ஒன்றை இணைப்பார்கள், யா அல்லாஹ், அநீதம் நான் செய்வதிலிருந்தும் எனக்கு அநீதம் செய்யப்படுவதிலிருந்தும் என்னை பாதுகாத்து விடு என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். நீதிக்கு மாற்றமாக நடத்தல் தான் அநீதம். எந்த ஒரு உரிமை ஒருவருக்கு கொடுக்கப்பட வேண்டுமோ அந்த உரிமைக்கு மாற்றமான ஒரு செயலை செய்தல் தான் அநீதம். இந்த அநீதத்தை இறைவன் தடை செய்து விட்டான். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், இறைவன் கூறுவதாக, என் அடியார்களே, அன்போடு அழைத்து சொல்கிறான், என் அடியார்களே கேட்டுக்கொள்ளுங்கள், அநீதத்தை நான் என் மீது தடை செய்து கொண்டேன், உங்களுக்கு மத்தியிலும் தடை செய்திருக்கிறேன். ஃபலா ததாலமு, உங்களில் ஒருவருக்கு ஒருவர் ஒருபோதும் அநீதம் செய்யாதீர்கள். இறைவன் உங்களுக்கு அநீதம் செய்வதில்லை. ஆனால் நீங்கள் படைப்புகள் உங்களுக்கு எந்த உரிமையும் அநீதம் செய்வதற்கு இல்லாத பட்சத்தில் உங்கள் பெற்றோர்களுக்கு, உங்கள் உறவுகளுக்கு, உங்களுடைய கணவனுக்கு, உங்களுடைய மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு, அண்டை வீட்டாருக்கு, தெரிந்தவருக்கு, தெரியாதவருக்கு, உங்கள் மதத்தை சார்ந்து வாழ்பவருக்கு, உங்களை மதத்தை சார்ந்து வாழாத எவருக்கும் ஒரு கடுகளவு கூட அநீதம் செய்து விடாதீர்கள். இறைவன் எந்த செயலையும் பொறுத்து கொள்வான். ஒரு மனிதனுடைய செயலில், அவனுடைய நன்மைகளில், அவன் செய்யக்கூடிய பாவங்களில் அநீதம் கலந்து விட்டால் எல்லாம் அழிக்கப்பட்டுவிடும்.
அநீதம் செய்யப்படுவனுடைய அநீதம் செய்யப்பட்டவன், நான் ஒருவனுக்கு அநீதம் செய்து அநீதம் செய்தவன் எனக்கு எதிராக ஒரு பிரார்த்தனையை செய்து விட்டால் அவ்வளவுதான், வாழ்ந்த வாழ்க்கை முழுக்க வீணாகும். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த செய்தியை பாடமாக படிப்பனையாக பெற்றுக்கொள்வோம். அடுத்த சமூக நீதியுடைய செய்தியோடு அடுத்த அமர்வில் சந்திப்போம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.